ஒட்டுமொத்த சினிமா வட்டாரமே ஒன்றா சேர்ந்து உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு தன்னோட லட்சியத்தை நோக்கி சந்தோஷமாக போயிட்டுருக்காரு நம்ம அஜித் சார். ஒரு பக்கம் லட்சியத்தை நோக்கி போனாலும் இன்னொரு பக்கம் பக்தியை நோக்கியும் போக ஆரம்பிச்சிருக்காரு. சமீபத்தில் தன்னோட குலதெய்வ கோயிலுக்கு கூட அஜித் சார் போயிட்டு வந்தார். அதை விட ஹைலைட்டாக தன்னோட குலதெய்வ ஃபோட்டோவையே நெஞ்சில் பச்சை குத்தி இருந்தார். இதுக்கெல்லாம் உச்சபட்சமாக கார் ரேஸையும் கடவுள் பக்தியையும் அஜித் சார் ஒரே இடத்துல வச்சு இருக்காருன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் இப்போ நடந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே அஜித் சார் கார் ரேஸை பற்றி சொல்கிறப்ப மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மாதிரி சிறந்த தியானம் எதுவும் கிடையாது, சினிமாவில் கூட ஒரு தப்பு பண்ணிட்டா ரீடேக்லாம் எடுக்கலாம், ஆனால் ரேஸில் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. அதனால் ரேஸில் இருக்கிறப்போ உங்கள் ஃபுல் ஃபோக்கஸும் ரேஸில் மட்டும்தான் இருக்கணும். கிட்டத்தட்ட இது எனக்கு ஒரு தியானம் மாதிரின்னு சொல்கிறாரு. தியானம்னு சொல்கிற அளவுக்கு கார் ரேஸை மதித்தாலும் சில சமயம் சில அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்யுது. கார் ரேஸில் கலந்துக்கிற ரேசருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சேஃப்டியாக கார் ரெடி பண்ணுறாங்க. இன்னும் சொல்லணும்னா எனக்கு கார் ரேஸில் நடந்த ஆக்சிடெண்ட்டை விட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஆக்சிடெண்ட் தான் அதிகம். கிட்டத்தட்ட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஆக்சிடென்ட்னால மட்டும் 29 ஆப்ரேஷன்ஸ் தனக்கு நடந்திருக்குன்னு சொல்கிறாரு. இவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் டேரக்டர்ஸ்கிட்டையும் ப்ரொடியூசர்கிட்டையும் அஜித் சார் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு விஷயம், நான் உங்ககிட்ட ஒரு படத்துக்கான கால் ஷீட் மட்டும் கொடுக்கலங்க, என்னோடய ஒட்டுமொத்த 33 வருஷ கரியரையும் கொடுக்குறேன். அதை நீங்கள் முன்னாடி கொண்டு போகலன்னா கூட பரவாயில்ல, அதை விட மோசமான நிலைமைக்கு மட்டும் கொண்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அஜித் சார். சரி, இப்படி சினிமாவை விட கார் ரேஸ் அவருக்கு மிகப்பெரிய மிக முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதை விட அவருக்கு கடவுள் பக்தி இப்போ ரொம்ப அதிகமாகி இருக்குது. அஜித் சார் கார் ரேஸில் கலந்துக்கிறப்போ அணியக்கூடிய ஹெல்மெட்டில் சில விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? ஒன்று, அஷ்டலட்சுமி எந்திரம்னு சொல்லக்கூடிய காமாட்சி எந்திரம் ஹெல்மெட் உச்சியில் இருக்குது. தன்னோட குலதெய்வமான பகவதி அம்மன், மற்ற எல்லா தேவிகள் தேவதைகள்னு அவர் நம்புகிற எல்லா நல்ல சக்திகளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகத்தான் அந்த எந்திரம் ஹெல்மெட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஃபிலிம் ரோல். ஒரு ஃபிலிம் ஆக்டராக தன்னோட ஹார்ட் ஒர்க் மற்றும் நிறைய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி அதுக்கு பதிலாக கிடைச்ச ரெகக்னேஷனை வச்சு என்னோடய வாழ்நாள் லட்சியமான கார் ரேஸில் நான் இப்போ சந்தோஷமாக ஈடுபட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி அந்த ஃபிலிம் ரோல் ஹெல்மெட்டில் ப்ளேஸ் ஆகிருக்கு. அதாவது அஜித் சார் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் தான் ஆரம்பித்த இடத்த தன்னோட ஆணி வேற அஸ்திவாரத்தை இன்னும் மறக்கலைன்னு சொல்கிற மாதிரி ஃபிலிம் ரோல் ஹெல்மெட்டில் இருக்குது. மூணாவது, ஹெல்மெட்டுக்கு பின்னாடி அவரோட ராசியோட சிம்பிளான காளமாடை குறிக்கிற மாதிரி ஒரு பைசன் சிம்பிள் இருக்கும். அதாவது காளமாட்டுடைய கொம்புகள். அது கூட அவரோட பர்த்டே நம்பர் 1 இருக்கும். மே 1 தானே சார் பிறந்தாரு. அஜித் சார் ராசி என்னன்னு தான் இப்போ யோசிக்கிறீங்க? ரிஷப ராசி. நாலாவதா, சைனீஸ் பிலாசபியில் சொல்லக்கூடிய இன் யாங் சிம்பிள் இருக்கும். சைனீஸ் பிலாசபியில் இன் யாங்னா வாழ்க்கையில் எப்போதும் எதிரெதிர் சக்திகளால் நிரம்பி இருக்கும். அதனால் எல்லா விஷயங்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும், ஒரே மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்கிறத குறிக்கிறதுக்காக அதையும் சேர்த்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நல்லது இருந்தால் கூடவே சின்ன கெட்டதும் இருக்கும். இரவு பகல், சந்தோஷம் துக்கம், இப்படி எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு எதிரான ஒரு நிலையும் கூடவே இருக்கும். அதையும் நாம் அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும்னு சொல்கிறாரு. ஐந்தாவதா, அவரோட அல்டிமேட் கோட்டான வாழ விடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பத்மபூஷன் அஜித் சார் அடுத்து பத்மஸ்ரீ நரேன் கார்த்திகேயன் கூட சேர்ந்து கார் ரேஸில் ஈடுபட போகிறாரு. ஸோ அடுத்து இந்தியாவுக்காக 2 பத்ம விருது பெற்ற நபர்கள் கார் ரேஸ் போக போகிறாங்க அப்படிங்கிறது பெருமையான விஷயம் தானே. அஜித் சார் தன்னோட கரியர் ஆரம்பத்திலேருந்து சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், நீங்களும் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க, உங்களை சுற்றி இருக்கவங்கள, உங்களை நம்பி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க, உங்கள் கனவுகளை நோக்கி ஓடுங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு தனி மனுஷன்தான், எனக்கும் சந்தோஷம் துக்கம் குடும்பம் சில கொள்கை சில நம்பிக்கைகள்னு இருக்குது, அதை மதித்து மகிழ்ச்சியாக நான் வாழ்கிறேன், நீங்களும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாரு. இதை தான் அவர் ஆரம்பத்திலேருந்து சொல்கிற விஷயம். சொல்கிறதோட இல்லாமல் அதை வாழ்க்கையாக வாழ்ந்தும் காட்டுறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த வயசில் அவரோட லட்சியத்தை நோக்கி போகிறது, வாழ விடுன்னு சொல்கிறது. நடிகர் அப்படின்ற பொறுப்பை தாண்டி தனி மனிதனா அஜித் சார் இந்த மாதிரி செயல்களால் தான் இனம் மொழி மதம் கடந்து பல மக்களை சென்றடைகிறாரு. சரி, ரைட்டு, அஜித் சார் சொல்கிறத சொல்லிட்டாரு, இனி அதை கேட்க போகிறோமா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க மூத்திரையாக ஃபாலோ பண்ணுங்கள்.